வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மட்ட ஒரு அருமையான சூப்பரான வண்டி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான வண்டி. ஒரு ஃபேமிலியா போவதுக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, அதில போய் இறங்குனாலே ஒரு நல்ல ஒரு தனி கெத்து இருக்கும். வண்டி கலரும் பாருங்க, எல்லாருக்குமே பிடிச்ச நல்ல ஒரு கலர். கிலோமீட்டர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா ஓட்டியிருக்காங்க. அப்படியே ஷோரூம் கண்டிஷன்ல உங்களுக்கு இந்த வண்டி இருக்குது. நீங்க வந்து சரஸ்வதி பூஜை, தீபாவளிக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு அருமையான வண்டி உங்களுக்கு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்குது பார்த்துக்கங்க. அப்படியே ஷோரூம் கண்டிஷன். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நாம பார்க்க போறோம். இந்த வண்டி வேணுங்கிறவங்க நீங்க வந்து டைரக்ட்டா ஓனர்கிட்டே டீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிய வந்து நேர்ல வந்து பாருங்க. சென்னையில தான் இருக்குது. நேரடியா வந்து பாருங்க மக்களே. உங்களுக்காக ஒரு அருமையான வண்டி நான் காட்டப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல நெறையா வண்டி உங்களுக்கு நான் காட்டப் போறேன் அடுத்தடுத்து. வாங்க நம்ம இப்போ டீட்டெயில்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து XUV 700 AXL 7 சீட்டர் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நல்லா பக்காவா, நல்ல ஜென்யூனா வச்சிருக்காங்க. அப்படியே ஷோரூம் கண்டிஷனு. இன்டீரியர் எல்லாமே நீங்க வந்து அ பார்க்க போறீங்க. இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 மதிப்புள்ள அ அடிஷனலா வந்து அவங்க வந்து ஃப்ளோர் மேட்டு, அப்புறம் வந்து ரியர் சென்சாரு எல்லாமே வந்து அவங்க வந்து 2வது வண்டி வாங்குன பிறகு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து அவ்வளோ நீட்டா இருக்குது பார்க்கறதுக்கு. கலரும் பாருங்க. டயருலாம் பார்த்தீங்கன்னா, அலாய் வீலு. அலாய் வீலு. கிலோமீட்டர் வெறும் 9,400 தான் ஓடியிருக்கு. வண்டி அவ்வளோ நீட்டா இருக்குது. அ அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் டாப் வேரியண்ட். நல்லா டிசைன் வந்து அருமையா பண்ணியிருக்காங்க. லோகோ பாருங்களா, பட்டர்ஃப்ளை வடிவமைத்துல பண்ணியிருக்காங்க பாருங்க. மஹிந்திரா XUV 700 AX7L 7 சீட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. வண்டியோட லுக்க பாருங்க, சூப்பரா இருக்கு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2198 சிசி. மேக்ஸிமம் 182 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்ராக்சிமேட்லாம் போகலாங்க. வண்டி நல்லா ஸ்டெபிளைஸாக சூப்பராக வண்டி போகுங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பார்த்தீங்கன்னா 4 வீலுமே டைமண்ட் கட் அலாய் வீல் வந்துடுங்க. டிஸ்க் பிரேக்கு. ஸோ வண்டியே வந்து அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஸ்லாம். வண்டி நல்லா பிரேக்லாம் பிடிச்சா அவ்வளோ நீட்டாக கிளியராக நிற்குங்க. எந்த சேக்கும் இருக்காது அந்த அளவுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் டார்போ டீசல் இன்ஜினுங்க. சீட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெதர் சீட்டு. அந்த ஸ்டீரிங்கும் பார்த்தீங்கன்னா லெதர் இதில் பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டர்லேயே பார்த்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் வீல்லையும் இருக்குங்கிறத. வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. XUV 700 AX7L அந்த பேட்ச் பாருங்களா. டெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட பின்னாடி வந்து அந்த டைல் லைட்டு இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. அந்த டிசைன் நல்லா இருக்குது. இண்டிகேட்டரோட டிசைனும் நல்லா இருக்குது. எஸ்யூவி டைப்புங்கும்போது வண்டியை அது ஒரு பிரம்மாண்டமான லுக்கை நல்லா கொடுத்துருக்காங்க. செதுக்கி இருக்காங்க அப்படியே. எக்ஸ்டீரியர் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சன்ரூஃபு, டைமண்ட் கட் அலாய் வீலு, பவர் அட்ஜஸ்டபுள், எக்ஸ்டீரியர் ரியர் வியூ மிரரு, ஃப்ரண்ட் ஃபாக் லைட்டு அண்ட் ரியர் ஸ்பாய்லர். இது எல்லாமே நல்ல ஒரு லுக்காக இருக்குங்க. நல்ல டிசைனு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மக்களே, இந்த வண்டியோட இன்சூரன்ஸு 2024 ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. ஐடி வேல்யூ மட்டுமே 25,40,000 இந்த வண்டியோட இன்சூரன்ஸு. வண்டிக்கு வந்து நோ டிப்ரெஷன், 0 இதில் தான் இருக்குது. இதுவரையில் எந்த கிளைமிங் எதுவுமே இல்லை. 25,40,000 ஐடி வேல்யூ. இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 26,50,000 கோட் பண்ணியிருக்கு. நல்ல ஆஃபருங்க. நீங்கள் நேரில் வந்து வண்டியை பாருங்கள். வண்டி பாருங்கள், இன்டீரியர்லாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது.
சீட்டு பார்த்தீங்கன்னா, டிரைவர் சீட் வந்து வென்டிலேட்டர் சீட் வந்துரும். கிட்டத்தட்ட இதில 12 ஸ்பீக்கர் குடுத்துருக்காங்க. ஒரு சப்வூஃபர். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாட்டு வந்து கேட்கலாம். டிரைவர் சீட்டும் கோ பேசஞ்சரும் பார்த்தீங்கன்னா, வென்டிலேட்டட் சீட்டு வந்துரும். டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா, ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். டிரைவர் சீட்ட. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஒயர்லெஸ் சார்ஜர், டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. அடாப்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்துடும். 12 ஸ்பீக்கர். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும். ஸ்டீரிங்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் மொபைல் கால் எல்லாம் வந்துச்சுன்னா இதிலே அட்டன் பண்ணி பேசிக்கலாம். ஃபோனை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபர்டைன்மெண்ட்டு, வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வண்டியில் வந்து ஸ்பீடு தான் இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்லே பார்த்தீங்கன்னா 80 மீட்டர்னு செட் பண்ணிங்கன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும், அதுக்கு மேலே போகாது. அது ஸ்டெபிளைஸாக வண்டி 80 கிலோமீட்டர்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ இப்படியா நிறைய ஃபியூச்சர் இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு லக்ஸரியாக இந்த வண்டி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டீசலு. கிலோமீட்டர் 9400 தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பேனரோமிக் சன்ரூஃப் வந்துடும். சீட்டுலாம் வந்து அப்படியே ஷோரூமில் எப்படி கொடுத்தாங்களோ அது கூட ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இந்த சரஸ்வதி பூஜை, தீபாவளிக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த வண்டியை ஆப்ஷனாக எடுத்து நேரில் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு விலைக்கு முடிச்சுட்டு போங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் ஷோரூமுக்கு போனால் கூட 30 லட்சம் ரூபா ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் புக்கிங் பீரியடில் போயிட்டுருக்கு. வண்டி உடனே கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெட் ரேஜ் கலரு. இந்த வண்டியில் நிறையா ஃபியூச்சர் கொடுத்துமே இவங்க அடிஷனலாக 1.5 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் மேட்டு, வண்டி ஃபுல்லாகவே ஃப்ளோர் மேட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் டோர் டாம்பிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா 4 விண்டோவிலையுமே வந்து சன் ஃப்ளேமை ஒட்டியிருக்காங்க. அந்த சன் ஃப்ளேமு வந்து ரொம்ப பிளாக்காகவும் இல்லாமல் அழகாக நல்லா பியூராக வந்து வெளியேந்து எடுத்தபடி உள்ளேந்து எடுத்தபடி ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான சன் ஃப்ளேம் ஒட்டியிருக்காங்க. வெயிலும் வந்து உள்ள அந்த அளவுக்கு நம்மளை தாக்காதபடி அழகாக இருக்குது. சென்சாருமே நல்லா இருக்குது. டிசைனும் பாருங்கள். டோர் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள், இங்கே க்ளோவ் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அழகாக இருக்குது. வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். சென்ட்ரு ஏசி வந்துடும். பின்னாடி இருக்கவங்களுக்கு சீட்டு பாருங்கள். 3 பேர் தாராளமாக அந்த சீட்டில் இருக்கலாம். பின்னாடி 2 பேர், மொத்தம் 7 பேர் உட்காரலாம். அந்த அளவுக்கு வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக பார்க்கிங் சென்சார் ஃப்ரண்டில் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வண்டியை வந்து பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ இந்த வண்டி இன்டீரியரு எக்ஸ்டீரியரு எல்லாமே காட்டியிருப்பான், பார்த்துருப்பீங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து காட்டியிருப்பான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு பக்காவாக இருக்குது. 9400 கிலோமீட்டர் தான். AX7L. மக்களே, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 26,50,000 தாங்க கோட் பண்ணியிருக்கு. இந்த வண்டி வேணுங்கிறவங்க நேரில் வந்து பாருங்க. வண்டியை பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இதை டீலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி புதுசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வருதுங்க. இது கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஓட்டியிருக்காங்க. 9,400 தான் ஓட்டியிருக்காங்க. வண்டியும் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது, ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு கோட் பண்ணி இருக்க ரேட்டு 26,50,000 ரூபா.